குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்களில் ரொக்கம், டெபிட், கிரெடிட் கார்டுகள் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்ட போது வாகனங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதை தவிர்க்க ஃபாஸ்டேக் வசதி அமல்படுத்தப்பட்டது. டோல்கேட்களில் காத்திருப்பதை இது குறைத்தாலும் சில நேரங்களில் நெரிசலில் சிக்க வேண்டியிருக்கிறது. வாகனங்கள் டோல்கேட்களை எளிதாக கடந்து செல்ல குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் எனப்படும் GNSS டெக்னாலஜி நடைமுறைக்கு வர இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. இது சேட்டலைட் அடிப்படையில் செயல்படக்கூடியது. சேட்டலைட் இணைப்புக்காக ஆன்போர்ட் யூனிட் எனப்படும் OBU கருவி வாகனங்களின் வெளிப்புறத்தில் பொருத்தப்படும். OBU பொருத்தப்பட்ட வாகனங்கள் GPS தொழில்நுட்பம் மூலம் சேட்டலைட்டுடன் இணைக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பிட்ட தூரத்தில் பொருத்தப்படும் CCTV கேமராக்களின் பதிவுகளும் சேட்டலைட்டுடன் ஒருங்கிணைக்கப்படும். டோல்கேட் உள்ள சாலைகளில் பயணிக்கும் போது முதல் 20 கிலோமீட்டருக்கு பிறகு அந்த வாகனம் பயணிக்கும் தூரம் சேட்டலைட் மூலம் கணக்கிடப்பட்டு ஃபாஸ்டேக் போலவே வங்கி கணக்கிலிருந்து கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். GNSS அடிப்படையிலான OBU கருவிகள் வாகனங்களில் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்த பின் டோல்கேட்கள் படிப்படியாக அகற்றப்படும். அதுவரை ஃபாஸ்டேக் நடைமுறையுடன் GNSS முறையிலும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். முதல் கட்டமாக அதிவிரைவு சாலைகள், முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் GNSS அமலுக்கு வரவுள்ளது. OBU என்ற சிறிய கருவியை ஃபாஸ்டேக் போலவே அரசு வெப்சைட்களில் வாங்கலாம். புதிய வாகனங்களில் இனி தயாரிப்பு நிறுவனங்களே அவற்றை பொருத்தி விற்பனை செய்யும்.